வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பண்ணுற தப்புனால நம்மளுக்கு அடுத்து வர அந்த எலிஜிபிலிட்டி ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்க வந்து எவ்வளோ ப்ராப்ளத்தை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். நம்ம பண்ணுற தப்புனால அவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் வந்து கிடைக்காத கூட போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகப்படியாக இருக்குது. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி டேட்லேயும் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இதை பார்த்து உங்களோட தப்பை வந்து திருத்திட்டு அதை வந்து நீங்கள் சரி பண்ணி உங்களுக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டியை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுங்க. ஸோ அதில் வந்து முதல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனு. ஸோ ஃபேமிலி பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்வீஸ் பென்ஷனர் வந்து இறந்த பிறகு அவங்களுக்கு அடுத்து வந்து அவங்களோட மனைவி ஸ்பௌஸ் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கிடைக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்பௌஸு வாங்கிட்டு இருக்காங்க ஃபேமிலி பென்ஷனு, அதுக்கு அடுத்து அவங்களோட மகனோ இல்லை மகளோ வந்து வாங்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதோட கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டாக்டராக இருக்கும் மகளாக இருக்கும் பட்சத்தில் ஒன்று வந்து அன்மேரிடாக இருக்கணும், இல்லைனாக்கா விடோவாக இருக்கணும், இல்லைனா டிவோர்ஸாக இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலாக லெட்டர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலிமா மதுரை ஹைகோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணுக்கும் வந்து அவங்களோட பெனிஃபிட் வந்து கொடுக்கணும். ஏன்னா கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணும் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த பென்ஷனரை வந்து சார்ந்து இருக்கிறதுனால அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் வந்து அந்த பென்ஷனரோட ஊக்கத்தொகையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஆனால் இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்மேரிட் டாக்டரோ இல்லை விடோ டாக்டரோ டிவோர்ஸ் டாக்டரோ இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இது 25 வயசுக்கு மேலே இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பென்ஷன் கிளைம் பண்ணி வாங்கலாம். யாரெல்லாம் டிஃபென்ஸில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்களோ இல்லை பென்ஷன் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அவங்களோட பென்ஷன் வந்து அடுத்து நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த 3 கண்டிஷனு. மகனாக இருக்கும் பட்சத்தில் அவரோட வயசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 வயசுக்கு உள்ளே இருக்கணும். 25 வயசுக்கு உள்ளே இருந்தாலுமே அவர் வந்து எம்ப்ளாயாக இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு வந்து கிடைக்காது. 25 வயசு ஆகலை, அவர் வந்து அன்எம்ப்ளாயாக இருக்கானாக்கா 25 வயசு வரைக்கும் பென்ஷன் வந்து வாங்கிக்கலாம். இது எப்போன்னு பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனரும் இறந்துட்டாங்க, அதே போல் ஃபேமிலி பென்ஷனரும் இறந்துட்டாங்க, அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து கிராண்ட் ஆகுதுனாக்கா. ஸோ இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசபிலிட்டி சைல்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வயது வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு லைஃப் லாங் வரைக்கும் அவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் வந்து கிராண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஃபேமிலி பென்ஷனோட ரூல்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ என்ன நம்ம வந்து ஒரு சில தப்பு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் இந்த அன்மேரிட் டாக்டர் வந்து இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரே வீட்டில் வந்து 2-3 மகளோ வந்து இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் முதல் மகளுக்கு வந்து திருமணம் ஆகலைனாக்கா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி பென்ஷன் கிராண்ட் ஆகும். ஸோ இன் ஃபியூச்சரில் அவங்களுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஸோ 2வதோ இல்லை 3வது மகளுக்கோ 25 வயசு ஆகலை அவங்களும் வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்கணும் அப்படின்னாக்கா ஸோ இவங்க வந்து முதல் மகள் வாங்குறாங்க, ஃபஸ்ட்டு மகள் வந்து வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து கிளியரன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணணும். ஸோ இவங்க எந்த டேட்டில் வந்து மேரேஜ் பண்ணுறாங்களோ அந்த டேட்டில் வந்து பென்ஷன் வந்து ஸ்டாப் ஆகணும். அப்போ தான் நெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் வந்து கிராண்ட் ஆகும். ஸோ இவங்களும் சரியான நேரத்தில் திருமணமான அதே மாதத்திலே வந்து பென்ஷன் வந்து ஸ்டாப்பேஜ் பண்ணியிருந்தால் தான் நெக்ஸ்ட்டு யார் வந்து எலிஜிபிலிட்டாக இருக்காங்களோ இப்போ 3வது மகளும் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கும் வந்து கிடைக்கும். இப்போ முதல் மகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அது வந்து மறைச்சிட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் வந்து பென்ஷன் வாங்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இப்போ 2வது மகளுக்கோ இல்லை 3வது மகளுக்கோ பென்ஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாக்கா பேங்க்லேருந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. ஸோ பேங்க்கில் நீங்கள் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கும்போது உங்களோட திருமணமான டேட்டை வந்து கேட்பாங்க. ஒன்று வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஏதோ ஒரு ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. அந்த ப்ரூஃப் சப்மிட் பண்ணும்போது உங்களோட பென்ஷன் ஸ்டாப்பேஜ் டேட்டும் அந்த மேரேஜ் டேட்டும் ஒத்து போகுது அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த டேட்டில் வந்து வித்தியாசம் இருக்குனாக்கா எவ்வளோ நாள் வந்து நீங்கள் திருமணம் ஆன பிறகு பென்ஷன் வாங்கினீங்களோ அந்த தொகையை வந்து நீங்கள் ரிகவரி பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டு வந்து நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, இது வந்து சேம் கேஸ் தான். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் தப்பு பண்ணுறீங்களோ இல்லை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ இதை வந்து நீங்கள் திருத்திங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுனால உங்களுக்கு அடுத்து உங்களோட உடன்பிறப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து சந்திக்க நேரிடும். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3வது மகளுக்கு வந்து திருமணமே ஆகலை, அவங்க கடைசி வரைக்கும் அன்மேரிடாகவே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் திருமணம் ஆகிடுச்சு, நீங்கள் அதோட பெனிஃபிட் எடுத்துட்டீங்க, ஆனால் 3வது மகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் லாங் வரைக்கும் அந்த
வசதி வாய்ப்பு இல்லாமல் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வந்து அவங்க இண்டிவிஜுவலாக வந்து போராட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தப்பு வந்து நீங்கள் பண்ணாதீங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கேஸுமே பொருந்தும். பென்ஷனர் இறந்த பிறகோ இல்லை ஃபேமிலி பென்ஷனர் இறந்த பிறகோ லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுற அந்த டேட்டு அடுத்து வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து பென்ஷனர் இறந்த டேட்டு வந்து சொல்லாமல் அந்த பென்ஷன் வாங்கி குடும்பத்தில் இருக்க வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு வந்து பண்ணாதீங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஎஸ்பி பென்ஷன் அக்கௌண்ட் பற்றி தான். இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதுலேயுமே நம்மளோட அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலேயே காட்டியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த லெட்டர் வந்து பார்த்துருக்கீங்க. இது வந்து அஃபிஷியலாக வந்து SBI வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் ராஜகோபால் சார் இந்த லெட்டர் வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணார். சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎஸ்பி பென்ஷன் அக்கௌண்ட்டோடது. இது வந்து சர்வீஸ் பென்ஷன் இது. ஸோ உங்களோட இது வந்து SBIன்றதுனால இங்கே SBCHQன்னு இருக்குது. மற்ற பேங்க்குக்கு வந்து இந்த இருக்கிற கோடு வந்து மாறலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கோடு சேஞ்ச் ஆகினாலும் இந்த டிஎஸ்பி பென்ஷன்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பேங்க்குமே சேமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து கோல்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைமண்டு, பிளாட்டினம் இந்த மாதிரி பேசிக் பென்ஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்த வந்து மாறுபடும். ஆனால் உங்களுக்கு வந்து டிஎஸ்பி பென்ஷன் வந்து கண்டிப்பாக மென்ஷன் ஆகிருக்கணும். ஸோ இந்த லெட்டரோட PDF லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். உங்கள் பேங்க்கில் வந்து சேஞ்ச் பண்ணலை, உங்களோட அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து அவங்க மாற்றி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த லெட்டர் காட்டி நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து மாற்றிக்கலாம். இந்த கோட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சௌரியா ஃபேமிலி பென்ஷனரு யாரெல்லாம் ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பென்ஷனர் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களுமே உங்களோட அக்கௌண்ட்டை வந்து இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இது வந்து வெறும் SBI இது மட்டும் தான் எங்கிட்ட கிடைச்சிருக்கு. ஸோ மற்ற பேங்க்கில் இருக்கிறவங்க யாராவது டிஎஸ்பி இது இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பாஸ்புக்கில் மென்ஷன் ஆகிட்டு வந்திருக்குனாக்கா ஸோ தயவு செஞ்சு அந்த பேஜை வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்ற பேங்க்கில் இருக்கிற பென்ஷனருக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எவ்வளோ வந்து எனக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோவும் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற பென்ஷனுக்கு அது போய் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என் மூலியமாக அவங்களுக்கு போயிட்டு சேரும். ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ இல்லை நீங்கள் என்ன வந்து ப்ராப்ளம் இருந்து அதை வந்து சால்வ் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் எங்கிட்ட டைரெக்டாக ஃபோன் பண்ணி வரீங்க. வந்து அது வந்து தப்புன்னு சொல்லலை. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சேனலில் இருக்க வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கேட்குற ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அது ரிலேட்டடாக நம்ம வந்து இப்போ எப்படி நம்ம வீடியோ போட்டோமோ இதே மாதிரி அந்த ப்ராப்ளத்துக்கும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைச்சிடும். நீங்கள் வந்து எங்கிட்ட டைரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பதில் சொல்லும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வீடியோ பார்க்கும்போது அதுலேயே உங்களுக்கு வந்து 90% வந்து கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிடும். ஸோ நீங்கள் வந்து வீடியோ பார்க்காம எங்கிட்ட ஃபோன் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது. ஸோ டைம் எடுக்கிறதுனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் கால் பண்ணி வாங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.